ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு புதுமலர் விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி விலாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாத யாத்திரை இன்றைக்கி நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பாத யாத்திரை கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னேன். அதே மாதிரி பாத யாத்திரை கிளம்புனதுலேருந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். சாயங்காலம் ஒரு 7 மணி போல் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனோம். கிளம்பிட்டு வீட்டிலேருந்து மெயின் ரோட்டுக்கு உட்காந்துருந்தோம். ஏன்னா எங்கள் கூட உள்ள நடந்து வரவங்க பாளையங்கோட்டையிலேருந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ரொம்ப லேட் ஆகிருச்சு. 3 மணி நேரத்துக்கிட்ட வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் நாங்களும் அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரிசையாக நிறைய பேர் போயிட்டே இருந்தாங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டு நிறைய லைட்டிங்லாம் போட்டுக்கிட்டு வண்டியில் பயங்கர ஆட்டத்தோடலாம் நிறைய பேர் போய்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்களும் ஜாலியாக பார்த்துட்டு அப்படியே உட்காந்தோன்னா அன்னதானமும் போட்டாங்க. சரி, நாங்களும் சாப்பிடாம தானே வந்தோம், அதனால் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பொங்கலும் சாம்பாரும் போட்டிருந்தாங்க வாங்கி நாங்களும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் அவங்களும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நாங்களும் அப்படியே பேசிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பி நடந்தோம் பாருங்கள். அப்படியே நடக்கும்போது பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து போகிறோம், ஜாலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிரித்து பேசி அரட்டை அடிச்சுக்கிட்டே அப்படியே கிளம்புனோம். போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு இடத்துலலாம் நிறைய அன்னதானம், சுக்கு காஃபி இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் நல்லா சூடாக கொஞ்சம் சுக்கு காஃபி கொடுத்துட்ருந்தாங்க. ஒரு 5 கிலோமீட்டர் நடந்திருப்போம். அதுக்குள்ளே ஒரு சுக்கு காஃபி கிடச்சிச்சு. அப்படியே வாங்கி குடிச்சிட்டு சூடாக கொஞ்சம் சுறுசுறுப்பாக அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நானும் என் ஹஸ்பண்டும் அப்படியே பேசிக்கிட்டே விளாண்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே கிண்டல் பண்ணிக்கிட்டே அப்படியே நடந்து வந்துட்டுருந்தோம். அப்படியே இந்த அலகு குத்தியிருந்தாங்க பாருங்கள். அப்படியே ரொம்ப நீளமாலாம் இருந்துச்சு. அந்த அளவுக்குலாம் குத்திட்டு இருந்தாங்க. எங்கெங்கேயோ அன்னதானம் கொடுத்தாலும் சில இடங்கள்ல அந்த நாய்கள்லாம் பசியோடு தான் இருந்தாங்க, அவங்க சாப்பிடாம. அதனால் சில இடத்துலலாம் அன்னதானம் வாங்கினாலும் வேஸ்ட்டு பண்ணாங்க நிறைய இடத்துல. அப்படி அப்படியே கீழே கிடந்துச்சு அந்த அளவுக்கு. அதனால் நாய்களுக்கு கொஞ்சம் பிஸ்கட்டெல்லாம் இருந்துச்சு, அப்படியே போட்டுக்கிட்டே நாங்கள் போயிட்டுருந்தோம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒவ்வொரு இடத்துல அப்படியே தூங்கிட்டாங்க. படுத்து தூங்கிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் ரொம்ப கால் வலிக்குன்னு ஒரு இடத்துல உட்காந்தோம். ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா பாத்ரூம் இருக்குதுன்னு கேட்டுட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு செப்பல் போட்டுட்டு தான் போனேன். ஆனாலும் செப்பல் போட்டு என்னால் நடக்க முடியல. என்னோடய செப்பல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. நடக்க நடக்க ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் செப்பலை கழட்டி கையில் வச்சுக்கிட்டு தான் அப்படியே போனோம். போகிற இடத்துலலாம் கால் வலிக்குச்சு அப்படின்னாக்க ஒரு சில இடத்துலலாம் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரமோ 10 நிமிஷமோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். ஆனால் நம்ம நல்லா உட்காந்துட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக கால் பயங்கரமாக இன்னும் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதே மாதிரி அந்த சூட்டாக நடக்கவும் முடியாது. ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பாத யாத்திரை அப்படிங்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். அப்புறம் போய்கிட்டே இருக்குமோ ஒரு இடத்துல இந்த பைனாப்பிள் இந்த கிழங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பைனாப்பிள் வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு துண்டு சும்மா லைட்டாக ஒரு சுறுசுறுப்புக்காக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போனோம். கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு பல்க் வந்துச்சு. பல்கில் பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நல்ல மனசுன்னு நினைக்கிறேன். பல்க்லேயும் நிறையா பேர் படுக்க விடுறாங்க. ஏன்னா சில பேர்லாம் படுக்க விடலைன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் இதில் நிறைய பேர் படுத்துருந்தாங்க. சரி, நம்மளும் கொஞ்சம் நேரம் படுக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் ஸ்பீடாக அந்த வண்டியை பிடிச்சிக்கிட்டே வண்டி ஸ்பீடுலேயே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்னாலலாம் கொஞ்சம் கூட முடியல. அப்போவே ரொம்ப நொந்துட்டேன். ரொம்ப கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிட்டு நாங்கள் இருந்தாலுமே நாங்கள் நடந்துகிட்டே இருந்தோம். அப்புறம் திருச்செந்தூர்லேருந்து பார்த்திங்கனாக்கா இன்னும் 32 கிலோமீட்டர்னு போட்டிருந்தாங்க. இதை தாண்டி கொஞ்சம் அங்கெல்லாம் லைட் எடுத்து பாருங்கள். அங்கே ஒரு டீ கடை இருந்துச்சு. அங்கே போயிட்டு லைட்டாக ஒரு டீ குடிச்சிட்டு இப்படியே கிளம்புனோம். நைட்டு நடக்க நடக்க பார்த்திங்கன்னா பனி வேறு. அப்புறம் அந்த பெட்ஷீட் அப்படியே மேலே போட்டுக்கிட்டு அப்படியே அப்படியே அடி மேலே அடி எடுத்து மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை, என்னால் நடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையே இல்லை. எம்மா ரொம்ப நடக்க முடியலம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு டீயை குடிச்சிட்டு அந்த இடத்துல வச்சு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்தோம். பார்த்திங்கன்னா விடிய ஆரம்பிச்சிட்டு காலையில் ஒரு 6 6:30 அந்த மாதிரி நல்லா விடிய ஆரம்பிச்சிட்டு நல்ல டீ ஒரு வடையும் சாப்பிட்டுட்டு அப்படி நாங்கள் அந்த இதில் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக எங்கள் கூட வந்தவங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க.
சரி அவங்கள பிடிக்கணுமேனு கொஞ்சம் அப்படியே ஓடினோம். கொஞ்சம் லைட்டாக ஓடி 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 ஜாக்கிங் மாதிரி இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து நடக்கவும் செஞ்சோம். இந்த மாதிரியே எங்களுக்கு வந்து ஆனால் என்னால் முடியலன்னு சில கட்டத்துலலாம் என் வீட்டுக்கார்ட்ட அழுக ஆரம்பிச்சிட்டேன். அம்மா என்னால் முடியலங்க, என்னால் கால் ரொம்ப வலிக்குதுங்க, என்னால் எடுக்க முடியலங்க, எரியுதுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அதெல்லாம் இல்லை முடியும் வா நடந்துடலான்னு சொல்லிட்டு சிரிப்பு காட்டிக்கிட்டே பேசிக்கிட்டே கிண்டல் பண்ணிக்கிட்டே இப்படியே என்னால் எப்படி போய் நாங்கள் சேர்ந்தேன்றதே என்னால் நம்பவே கூட முடியல எனக்கு இன்னமும். ஆனால் எப்படியோ வந்து முருகர் வந்து நல்லபடியாக எங்களை கொண்டு வந்து கோயிலில் சேர்த்தாச்சு. இந்த சமயத்துலலாம் என்னால் நடக்கவே முடியல. ஒவ்வொரு அடிக்கு மேலே அடி தான் எடுத்து வச்சோம். அங்கே பிஸ்கட் கொடுத்துருந்தாங்க இடையில. சரி அந்த பிஸ்கட் வந்து நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இடையில வாங்கி சாப்பிட்டு வந்தோம். இந்த நாயே பசியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 2 பாக்கெட்டு பிஸ்கட் அப்படியே அவங்களுக்கும் கொடுத்தேன். அதுவும் ரொம்ப பசியில் இருந்திருக்கும் போல் நல்லா சாப்பிட்டுச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காவடி எடுத்துக்கிட்டு வந்தாங்க. காவடி எடுக்கிறது மட்டும் கிடையாது, காவடியும் எடுத்துகிட்டு அழகும் குத்திக்கிட்டு அது பெரிய அழகாக இருந்துச்சு. பின்னாடி வரும்போது வேல் 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 வேல்னு கத்திக்கிட்டே வருவாங்க, நம்ம வந்து உக்கரம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து பொங்கல் கொடுத்தாங்க. பொங்கல் சாம்பாரும் அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புனோம். சரி ஒரு 10 நிமிஷம் அங்கே ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்தா ஒரு பழைய வீடு மாதிரி இருந்துச்சு. அந்த வீடு அப்படியே ஒரு சின்ன வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். வரும்போது பார்த்திங்கனாக்கா பயங்கர வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு, நல்ல வெயில். இந்த வெயிலில் பார்த்திங்கனாக்கா ஐஸ் வேறு அங்கங்கே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்மளும் குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் 2 3 குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, அப்புறம் இந்த தர்பூசணி அது இதெல்லாம் விற்றுச்சு, அதையும் ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு, அப்புறம் வெள்ளரிக்காய் கொஞ்சம் நல்லா தண்ணிக்கு நல்லா இருக்கும்ல, அதனால் வந்து அது வந்து வயிறும் நிறையாது, அதனால் வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வந்துட்டு நல்ல ஒரு பெரிய புளிய மரம் மாதிரி இருந்துச்சு. புளிய மரம் அதுக்கு அடியில் வந்து நிறையா பேர் ரெஸ்ட் எடுத்தாங்க. நாங்களும் அதுக்கு அடியில் 2 பெட்ஷீட் கொண்டு போயிருந்தோம். விரிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுத்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு, அங்கே ஆறு இருந்துச்சு, ஆற்றுல குளிச்சுட்டு அப்படியே ஈரத்துணியோடையே நாங்கள் கிளம்பியாச்சு. நடக்க நடக்க வந்து எங்கள் ட்ரெஸ் வந்து காஞ்சிருந்துச்சு. நல்ல வயல்வெளியாக இருந்துச்சு, நல்லா வந்து சூப்பராக இருந்துச்சு. அங்கிட்டு வந்து அந்த அதிலலாம் வந்து நாங்கள் நின்று ஃபோட்டோஸ் நிறையா எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இப்படியே கிளம்புனோம். இங்கிட்டலாம் சுத்தமாக நடக்க முடியல. அவர் கையை பிடிச்சிட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டு இப்படியே வா வான்னு சொல்லிட்டு இப்படியே நடந்துக்கிட்டே போனோம். அந்தளவுக்கு சுத்தமாக நடக்க முடியாமல் நடந்தோம். ஆனால் ஒரு வழியாக அந்த திருச்செந்தூரில் வந்து அந்த ஆர்ச்சி வந்து எங்கள் கண்ணில் பட்டுருச்சு. எப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இதுக்கடுத்து வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.